வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரோட்டு கடையில் டீ கடையில் ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டு அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்கெட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நான் அரை கப்பு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அரை கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நெய்யை நல்லா பீட் பண்ணணும். ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஸ்கு இருந்துச்சுன்னா நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா நெய்யை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சலிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விடலாம். நம்ம இதுலேயே தான் பிசைய போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக பால் தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவோட ஒட்டினா போதும், ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு எல்லா மாவும் நல்லா ஊட்டி வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா எந்த பாலும் எதுவும் சேர்க்கலை, எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிஸ்கெட் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி, எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய எல்லா மாவையும் இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் நெய் விட்டு எல்லா இதுலேயும் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி வச்சுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட இருந்தால் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ எல்லா குழிலையும் நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை இதில் வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஒரு 20 பிஸ்கெட்டாட்ட கிடச்சிருக்குது. எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட் ரெடி ஆகும் போது ஒரு நல்லா சூப்பராக ரெடி ஆகும். இப்போ இதை நம்ம உள்ள அடுப்பில் வச்சிடலாம். நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதில் கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி தட்டு உள்ளே வச்சாச்சு. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆயிரும். நம்மளோட பிஸ்கெட் சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு.
நம்ம டீயோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.